காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்த பின் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனு அளிக்க ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் குவிந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பிரதி திங்கட்கிழமை தோறும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் அளிப்பது வழக்கம். கடந்த 2 மாதங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதைத் தொடர்ந்து அதன் விதிகள் பின்பற்றப்பட்டதால் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. மேலும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக பொதுமக்கள் மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பெட்டியில் செலுத்திய நிலையில் தற்போது பல மனுக்கள் பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை சீட்டு கைபேசியில் வரவில்லை என கூறுகின்றனர். மேலும் இன்று முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டுறவு வளாகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர். மேலும் எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா டொமினிக் அவர்கள் தங்கள் கிராமத்தில் வசித்து வரும் எஸ்டி சுமார் 13 குடும்பங்கள், பூம்பாம் மாட்டுக்காரர்கள் 16 குடும்பங்கள் அவர்களுக்கு வறுமை கோட்டின் கீழ் வசித்து வருவதால் அவர்களுக்கு வீட்டுமனை வழங்க சாலை வசதி ஏற்பாடு செய்து தருமாறும், அதேபோன்று சித்தனக்காவூர் ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் கிராம பகுதிக்குள் அதிக லாரிகள் வருவதை தடை செய்ய கோரியும், மேலும் அதே சித்தனக்காவூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து செங்கல் சூளை நடத்தி வருவதை அகற்ற கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் VCK பன்னீர்செல்வம் அவர்கள் கோரிக்கை மனு வழங்கினார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணி, வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் என பல துறை அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர்.